Welcome students. In the video la 12th standard business max first chapter first exercise la question number 7 வந்து பார்க்கலாம்ப்பா. இது வரைக்கும் போட்ட क्वेश्चंसலாம் வந்து நம்ம டைரக்ட்டா அந்த system of equations வந்து கொடுத்திருந்தாங்க. இங்க வந்து அது கொடுக்காம ஒரு word problem மாதிரி கொடுத்துட்டு இத நம்ம படிச்சு புரிஞ்சிக்கிட்டு ஈக்குவேஷனை நம்ம தான் ஃப்ரேம் பண்ணனும். அத ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? சோ இங்க வந்து கொஞ்சம் நமக்கு டபுள் வர்க் அப்படின்ற மாதிரி தான். பட் இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. क्वेश्चனை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. The price of three commodities x y z are x, y, z respectively. So, 3 items இருக்கு, commodities இருக்கு. அது வந்து நம்ம x, y, z எடுத்துக்கிறோம். Anand purchases 6 units of z, sells 2 units of x and 3 units of y. அதாவது ஆனந்த் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா z வந்து 6 யூனிட்ஸ் வந்து வாங்குறாரு, பர்ச்சேஸ் பண்றாரு. சரியா? செல்ஸ் விற்கிறாரு. 2 யூனிட் ஆஃப் எக்ஸையும் 3 யூனிட் ஆஃப் ஒய்யும் விற்கிறார். அப்போ இங்கே வந்து they are talking about two things. ஒன் வந்து வாங்குறத பற்றியும் சொல்கிறாங்க, அட் த சேம் டைம்ஸ் விற்கிறத பற்றியும் சொல்கிறாங்க. இப்போ ஆனந்த் அப்படின்றவர் இதை பண்ணுறாருன்னா அதே மாதிரி அமர் அப்படின்றவர் அவரும் அதே மாதிரி சொல்கிறாங்க, அதே மாதிரி அமித் அப்படின்றவருக்கும் சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ராசஸில் அவங்க வாங்குறாங்க விற்கிறாங்க, என்னென்ன யூனிட் என்னென்ன கமோடிட்டிஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸில் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000, 2,000, 5,500ன்னு கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. 3 ஐட்டம் இருக்குது. அந்த 3 ஐட்டத்தை ஒரு 3 பேர் வந்து வாங்குறது விற்கிறது அப்படின்ற ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னென்ன யூனிட்னு கொடுத்துட்டாங்க, எந்தெந்த கமோடிட்டிஸ்னு கொடுத்துட்டாங்க. கடைசி அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுமே வந்து தே ஹவ் மென்ஷன்ட் ஹியர். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு டேபிள் காலமில் ஜஸ்ட் நான் ஸ்லைடாக எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் போட்டுக்கோங்க, ஒய் போட்டுக்கோங்க, இசட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து 3 பேரும் எழுதிக்கிறேன். யார் யார் தனித்தனியாக எழுதுங்க. ஆனந்து, சரியா? அடுத்து என்னது, அமர். ஓகே, ஆனந்த், அமர். மூணாவது யார், அமிட். சரியா? ஃபஸ்ட்டு ஒருத்தராக பார்த்துக்கோங்க. ஆனந்த் எக்ஸுக்கு பாருங்களேன், இல்லை நீங்கள் இதை படிச்சுட்டு அப்படியே எழுதிக்கலாம். 6 யூனிட்ஸ் ஆஃப் இசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. 6 யூனிட்ஸ். அப்போ இசட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பைஸ் 6 யூனிட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். 6ன்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? பைஸ் 6. அடுத்து எக்ஸில் வந்து 2, செல்ஸ் 2. ஒயில் வந்து 3 யூனிட்ஸ் சேல் பண்ணுறாரு, செல்ஸ் 3. புரியுதுங்களா? ஆர்டர் எழுதிக்கோங்க. ஆனந்துக்கு நேராக எக்ஸு ஒய் இசட் போட்டுட்டு 2 வந்து எக்ஸில் வாங்குறாரு, விற்கிறாரு, ஒய்லையும் விற்கிறாரு, இசட்டில் வந்து வாங்குறாரு. சரியா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அடுத்து அமருக்கு வாங்க. அமர் என்னது, பர்ச்சேசஸ் ஏ யூனிட் ஆஃப் ஒய். ஏ யூனிட் அப்படின்னா என்ன அர்த்தம், பர்ச்சேசஸ். அப்போ என்ன பண்ணோம், பைஸ் ஒய் 1. அதேமாதிரி செல்ஸ் 3 யூனிட்ஸு, செல்ஸ் 3. 2 யூனிட்ஸ் இதுவுமே சேல்ஸ் தான். ஸோ செல்ஸ் 2. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பைஸ் செல்ஸ் கரெக்டாக பண்ணணும். ஏன் சார் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, எஸ் இதுதான் வந்து உங்களுடைய ப்ளஸ் மைனஸை டிஸ்கிரைப் பண்ணோம். செல்ஸ் அப்படின்றது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வாங்குகிறோம். ஸோ வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு அது என்னது, ப்ராஃபிட் தானே, சம்திங் வி ஆர் கெட்டிங். கெட்டிங் மீன்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் இந்த வே ஆஃப் மணியில் சொல்கிறேன். நீங்கள் பைஸ்ன்றது பொருளாக வாங்குறது தான். பட் செல்ஸ் அப்படின்றது அமௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவீங்க. அமௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு அமௌண்ட்ன்றது எப்படி வருது இல்லை, அப்போ அது வந்து நீங்கள் பாசிட்டிவ் எடுத்துக்க போகிறீங்க. பைஸ் அப்படின்றது நீங்கள் நெகட்டிவாக யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. அமிட்டுக்கு வாங்க. அடுத்து தேர்ட் பர்சன் பர்ச்சேசஸ் யூனிட் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து எக்ஸில் வந்து இங்கேயே வாங்கிடுறாரு. ஸோ பைஸ் வெறும் யூனிட் கொடுத்தாங்கன்னா 1ன்னு அர்த்தம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஒய்க்கு என்ன சொல்கிறாங்க, செல்ஸ் 3 யூனிட். ஸோ செல்ஸ் 3. அடுத்து 1 யூனிட் சேல்ஸ் பண்ணுறார், செல்ஸ் 1. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. இப்போ தான் வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். என்னென்னா நீங்கள் வேணால் தனியாக எழுதிக்கோங்க. செல்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ், பைஸ் அப்படின்றது நெகட்டிவ். சரியா? இப்போது எப்படி எழுதலாம் ஈக்குவேஷன் அப்படின்னா, கிவன் ஆஸ் பர் கிவன் கண்டிஷன்ஸ், கிவன் கண்டிஷன் இல்லை ஆஸ் பர், சரிங்களா? ஆஸ் பர் கிவன் கண்டிஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர் அப்படின்னு போட்டுட்டு கரெக்டாக எழுதுங்க. செல்ஸ்ன்றது நான் என்ன சொன்னேன், பாசிட்டிவ் சொன்னேன். அப்போ இது எப்படி எழுதணும், எக்ஸில் இருக்குல்ல. ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதை எழுதுறது ஈஸி. நீங்கள் வேர்ட் ப்ராப்ளம் வந்து இதை எழுதணும். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எழுத போகிறீங்க. பாருங்கள், 2x செல்ஸ் தானே, அப்போ பாசிட்டிவ் 3y பைஸ். அப்போ பைஸ்ன்னும் போது என்ன சொன்னேன், நெகட்டிவ் 6z. சொல்கிறது புரியுதுங்களா? பைஸ் அப்படின்றது எங்கே எழுதணும், நெகட்டிவ் எழுதணும். அப்போ எப்படி எழுதணும், 6z இஸ் ஈக்குவல் டு, அப்படியே மேலே போங்க. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கடைசி அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு பர்சன் 5,000. இப்படி தான் வந்து நீங்கள் ஈக்குவேஷன் எழுதணும். இது யாருக்குன்னா ஆனந்துக்கு. வேணால் நீங்கள் பேர் கூட எழுதிக்கோங்க. ஆனந்தோடைய ஈக்குவேஷன் இது தான். சரியா? ஆனந்தோடைய ஈக்குவேஷன் இது தான். ஸோ அடுத்தடுத்து செகண்ட் பர்சன் யார், அமர். செகண்ட் பர்சன் அமர். அமருக்கு என்ன எழுதிங்க, 3x. இது வந்து பைஸ். அப்போது -y 1y தான். ஸோ நான் ஒரு 1y போட்டிருக்கேன். அடுத்து
2z ஈக்குவல் டு அவருடைய அமௌண்ட் வந்து 2000. அடுத்து லாஸ்ட்டாக யார்? அமிட். ஸோ அமிட்டுக்கு ஃபஸ்ட்டே பைஸ் 1x தான், அப்போ மைனஸ் 1x, ஸோ மைனஸ் எக்ஸ். செல்ஸ் 3y, அடுத்து 1z ஈக்குவல் டு அவருடைய அமௌண்ட் எவ்வளோ? 5500. இப்போ தான் நமக்கு ஈக்குவேஷனே வந்திருக்கு. இதுக்கே நமக்கு 5 minutes ஆயிடுச்சு. அதுதான் வேர்ட் ப்ராப்ளம்ன்றது. சரிங்களா? ஸோ மற்ற சம்ஸில் வந்து டேரெக்டாக ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ணுப்பா அப்படின்றவாங்க. பட் வேர்ட் ப்ராப்ளம்னும் பொழுது அந்த ஈக்குவேஷன் நம்ம தான் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் என்னென்ன பண்ணமோ அதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸு, அப்புறம் ரோ ரிடக்ஷனு, ரேங்கை வச்சுட்டு XYZ வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதுங்களா? ஒரு ஐடியா கிடச்சிதா? இது எப்படி வந்ததுன்னு தெரியுதா? நல்லா வச்சுக்கோங்க. செல்ஸ் அப்படின்றத பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க, பைஸ்ன்றதை மைனஸ். நீங்கள் வந்து ஜென்ரலாக யோசிச்சிங்கன்னா பைஸ்னால் நம்ம வாங்குறோமே சார், நமக்கு தான் சார் பாசிட்டிவ் அப்படின்னு யோசிக்காதீங்க. யூ திங்க் இன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அமௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். பைஸ் அப்படின்னும் போது கையை விட்டும் காசு போதும் இல்லை, ஓகேவா? நீங்கள் ஒன்று வாங்குறீங்கன்னா சும்மா வாங்கல, காசு கொடுத்து வாங்குறீங்க, அப்போ காசு உங்களுக்கு விட்டு போதும்னா நெகட்டிவ். செல்ஸ்னும் போது காசு உங்களுக்கு வருது, அப்போ அது உங்களுக்கு பாசிட்டிவ். ஸோ நீங்கள் அப்படி தான் வந்து யோசிக்கணும். நவ் யூ கேன் ரைட் யுவர் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுங்க பார்ப்போம். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணலாம். 2 3 -6 3 -1 2 -1 3 1. ஸோ இப்படிதானே எழுதுவோம் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். அடுத்து எக்ஸு ஒய்ஏ இசட் போடுவோம். அண்ட் தென் இந்த பக்கம் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே எழுதிப்போம். 5000 2000 5500. அடுத்து என்ன பண்ணலாம்? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் யுவர் எக்லான் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணோம். சரிங்களா? ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதிங்க? A, B ஈக்குவல் டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 2 3 -6 5000 3 -1 2 2000 -1 3 1 5500. இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ திங்க் பண்ணுங்கள், என்னென்ன பண்ணலாம் பாருங்கள். 2 3 -1 3 உள்ளே இருக்குது. உங்களுக்கு மாறி மாறி இருக்கு. நமக்கு இங்கே என்ன வேணும்? நம்பர் நமக்கு இந்த இடத்துல தான் 1 வேணும். ஸோ இந்த -1 இருக்கா? ஸோ எங்களை அப்படியே தூக்கிடலாம் நான். அப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ரோவில் R1ஐயும் R3ஐயும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? R2ஆக இருக்கட்டும் இல்லை R3ஆக இருக்கட்டும், அதை வந்து R1 பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ அந்த R1 அப்படின்னும் போது நமக்கு முதல் இடத்துல 1 இல்லை -1 ஏதாவது இருந்தால் தான் நமக்கு சால்வ் பண்ணதுக்கு ஈஸி. சரிங்களா? அப்போது நான் அதை மாற்றிக்கிறேன். ஸோ -1 5500 மேலே போட்டுக்கிறேன். இவங்க 2 பேரும் அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ரோ வந்து அப்படியே இருக்கட்டும். அந்த ஃபஸ்ட் ரோ வந்து தேர்டுக்கு வந்துடும். இது பாருங்கள், R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் மாற்றினா போதும். செகண்ட் ரோவை யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ். சரிங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணலான்னா, நல்லா கவனிங்க. இப்போது இது வந்து 3 தானே இருக்குது. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் தான் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? R2 ஈக்குவல் டு R2 + 3R1. நம்ம யூஸ்வலாக மைனஸ் போடுவோம், ஏன்னா நமக்கு இங்கே 1 இருக்கும்போது நம்ம மைனஸ் பண்ணுவோம். இது வந்து -1 இருக்குல்ல, ஸோ சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால நம்ம ஆட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துடும். ஸோ யூ கேன் ரீட்டைன் யுவர் ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன வரும்? 3 × -3 0. அதாவது 3 1s 3 வரும். இது 3பா. ஸோ என்ன வரும்? உங்களுக்கு 3 வந்துடும். அடுத்து இங்கே பண்ணுங்கள். -1 இது 9 வருமா? நல்லா கவனிங்க. -1 + 9 என்ன வரும்? 8 வரும். அடுத்து 3 + 2 என்ன வரும்? நம்ம ஆட் தானே பண்ணுறோம், கரெக்டாக? நம்ம ஆட் தானே பண்ணுறோம். அப்போ 3 2s 6. ஓகே, இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். அப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம்? எஸ். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிவிட்டு யூ ஆர் ஆடிங் திஸ். அப்போ என்ன வரும்? இங்கே 3 1s 3 3 + 2 5ன்னு வரும். அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 3 என்ன வரும்? 17 வருமா? அது கூட 2000 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 18ன்னு வரும். ஸோ 1850 வந்துடும். புரியுதாப்பா? அதாவது 5500 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2000 ஆட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு 3R1 + R2ன்னு போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் R2 + 3R1 அது ரெண்டும் சேம் தான். இப்போ அதே மாதிரி 2க்கு பண்ணோம். R3 அப்படின்னும் பொழுது R3 + 2R1. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0. எனக்கு 2 இருக்குல்ல, நமக்கு அப்போ தான் 0 வரும். அப்போ 2 × -2 இந்த இடத்துல எல்லாமே 2ஆக மாற்றிக்கோங்க. 2 கன்சிடர் பண்ணுங்கள். சரியா? எப்போ என்ன வரும்? 2 × -2 0. 3 × 3 2s 6 3 + 9 வரும். அடுத்து -6 + 2 -4 வரும். இது என்ன வரும்? 5500 2 பண்ணால் 11000 வருமா? 11000 கூட 5000 ஆட் பண்ணினா 16000 வரும். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணதுக்கு அவசியம் கிடையாது. நெகட்டிவ் வரும்போது மட்டும் தான் நீங்கள் மேபி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. அங்கே மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள். எஸ், என்ன பண்ணலாம்? எனக்கு இந்த இடத்துல சேம் நம்பர் இருந்தால் தான் என்னால் 0 கொண்டு வர முடியும். சரிங்களா? இங்கே 0 நான் எப்போ கொண்டு வர முடியும்னா இங்கே ரெண்டுத்துலேயும் எனக்கு சேம் நம்பர் இருந்தால் தான் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல
நான் ஆக்சுவலாக தனித்தனியாக போட போகிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஃபஸ்ட்டு ரோவை எதுவுமே பண்ணாதீங்க. -1 3 1 5000. நல்லா கவனிங்க. R2வை வந்து நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். R2 ஃபுல்லாகவே நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். R3 ஃபுல்லாகவே நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் சார் பண்ணுறீங்கன்னா எனக்கு அப்போ தான் இது 72 வரும், எனக்கு இங்கேயும் 72 வரும். பர்பஸ் புரியுதா? இதுவும் 72 இதுவும் 72 வரும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த இடத்துல 0 வந்துடும். அதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த R2 ஃபுல்லாகவே 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 9 ஒரு 9 5s are 45 வரும். இதை நீங்கள் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 166,500 வரும். மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் ரோ ஃபுல்லாகவே 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 8 9s are 72, 8 4s are 32. இதை நீங்கள் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 128 வருமா? ஸோ 12800. இப்போது இதை மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த பொசிஷன் 0 ஆகிடும். சரிங்களா? மைனஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். டேரெக்டாக மைனஸ் பண்ணுங்கள். R3 ஈக்குவல் டு R3 மைனஸ் R2 நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? -1 3 1 5000. செகண்ட் ரோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 0 72 45 166,500. இங்கே 0 72 - 72 0 ஆகிடும். -32 -45 ஸோ -77 வந்துடும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -38,500ன்னு கிடைக்கும். -38,500. இப்போ இதுக்கப்புறம் இது சிம்பிளை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கிற 0 இடத்துலையும் நம்பர்ஸ் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேயே உங்களுடைய ரோ ரிடக்ஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ த லாஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் எக்கலான் ஃபார்ம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சில சம்ஸ் நான் இதை எழுதலை, நீங்கள் எழுதுனா கூட எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போது ஏ எப்படி எழுதிங்க? இதிலிருந்து ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்துக்கோங்க. -1 3 1 0 72 45 0 0 -1. ஜஸ்ட் நான் பார்த்து தான் எழுதுகிறேன். அப்போ இதோட ரேங்க் என்னப்பா எழுதுறீங்க? நான் 0 எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அதே மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? ரோ ஆஃப் A, B என்ன இருக்குது? அதுலேயுமே வந்து உங்களுக்கு 3 ரோவில் வந்து நான் 0 நம்பர்ஸ் இருக்குது. therefore ரோ ஆஃப் A ஈக்குவல் டு ரோ ஆஃப் A, B ஈக்குவல் டு 3. அப்போ என்ன பண்ணலாம்? சிஸ்டம் has unique solution. ஓகேவா? கன்சிஸ்டன்ட்னு போட்டுங்க. சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஓனாக எழுதிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ இது ஈக்குவல் தான். இது முன்ன கொஸ்டினில் நமக்கு ஈக்குவல் இல்லைனா கே எடுத்துப்போம். ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. 3ஆக தான் இருக்குது. ஸோ வி கேன் கெட். அப்போது உங்களுக்கு கிடைச்ச இந்த கடைசி எக்கலான் ஃபார்ம் ஈக்குவேஷனை யூ ஆர் கோயிங் டு ரீஃப்ரேம் அகைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் XYZல நம்ம கொண்டு வர போகிறோம். இதை வந்து நம்ம அகைன் XYZல நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ அது எப்படி எழுதலாம்? நான் இதை பார்த்து எழுதுகிறேன் பாருங்கள். -x + 3y + z இஸ் ஈக்குவல் டு 5000. புரியுதுங்களா? இங்கே அப்படியே x y z சேர்த்துக்கோங்க. இது ஈக்குவேஷன் அந்த பக்கம் தள்ளிடுங்க. செகண்டுக்கு என்ன வரும்? எப்படி எழுதினீங்க? 72y. yன்றது 72 செகண்டில் இருக்குது, அதனால் y போடுறேன். புரியுதா? அடுத்து 45z ஈக்குவல் டு 166,500. லாஸ்ட் லைனில் -77z ஈக்குவல் டு -38,500. இதை நமக்கு சால்வ் பண்ணால் இப்போது x y z எல்லா வேல்யூமே கிடச்சிரும். புரியுதுங்களா? சால்வ் பண்ணலாமா? இப்போது 1 by 1 கரெக்டாக சால்வ் பண்ணுங்கள். யூ வில் கெட் த ஆன்சர் ஈஸிலி. சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இதை எடுத்து சால்வ் பண்ணுங்கள் பார்ப்போம். z ஈக்குவல் டு -38,500 by -77. மைனஸை கேன்சல் ஆகிடும். 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 7 11s are, இது 3 11s are 33, ஒரு 5 இருக்கும். 5 11s are, ஸோ 0 0. அகைன் இதையுமே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500ன்னு வரும். அப்போ z உடைய வேல்யூ 500. சரியா? இப்போ இதை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு y வேல்யூ கிடைக்கும். ஸோ 72y + 45 × 500 இஸ் ஈக்குவல் டு 16650. அப்போ 72y ஈக்குவல் டு 16650 மைனஸ் 45 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 22500 வரும். அது இந்த பக்கம் தள்ளிட்டு வந்தோன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 72y இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் என்ன வரும்? 166,500ல் 166, அப்போ என்ன வரும்? 144 வருமா? 000 வரும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸாக்ட்லி 2 டைம்ஸ் தானேப்பா, பார்த்தாலே தெரியுதுல்ல. 72 டபுள் பண்ணால் என்ன வரும்? 144 வருமா? ஸோ 2. ஸோ இந்த 2000 போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட y வேல்யூ 2000. புரிஞ்சுதா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் தூக்கி அப்படியே எக்ஸில் போட்டுருங்க. எக்ஸ் என்னது? -x + 3 × 2000 + 500 is equal to 5000.
ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்களேன், அது இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6500 வருமா, 6500 இது ஒரு 5000 6000 மைனஸ் 5000 1000 வரும். புரியுதாப்பா நான் சொல்கிறது? இல்லை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா? சரி நான் எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேங்க. 3000 ப்ளஸ் 500 இது என்னது, இசட் வேல்யூ நான் 500ன்னு போட்டிருக்கேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து 5500 ஓகே, இது 5500, இது வந்து 5500 மைனஸ் 5500. ஸோ அப்போ என்ன வரும், 6500 மைனஸ் 5500 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிடும். இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து 5500 நம்ம மாற்றிருக்கோம். நான் இங்கேயே மாற்றாம விட்டுட்டணும். ஆமாம், நான் இங்கேயே மாற்றாம விட்டுட்டுருக்கேன். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரோ மாற்றும் போது நான் அதை மாற்றாம விட்டுட்டுருக்கேன். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது 5500. ஏன்னா ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்ல, அதனால் வந்து அந்த மிஸ்டேக்கை நான் கவனிக்கவும் இல்லை. சாரி ஃபார் தட். சேஞ்ச் இட். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 5500. அதனால தான் லாஸ்ட்டில் ஆன்சர் சரியாக வராமல் போயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சது. தேர்ஃபோர் த ப்ரைஸஸ் ஃபார் 3 கமோடிட்டிஸ், அந்த 3 கமோடிட்டிஸோடைய ப்ரைஸஸ் வந்து என்னது, ₹1000, ₹2000, ₹500. ஆர்டர் எழுதிக்கோங்க, எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லி சம்ம முடிச்சாச்சு. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கான்செப்ட் அப்படின்றது எப்படி வந்து ஒரு ரியல் லைஃப் ஓரியன்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா சில சமயம் நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோன்னா, இது நம்ம ஏன் படிக்கிறோம், அதை ஏன் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. ஜென்ரலாக மேக்ஸிமம் இது நம்ம ஏன் கற்றுக்குறோம், அதை ஏன் கற்றுக்குறோம் அப்படின்னு. யூ ஜஸ்ட் சி த பியூட்டி ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இட் ஹாஸ் ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் மெனி டாபிக். ஒரு ரியல் லைஃப் ஓரியன்டில் ஒரு 3 கமாடிட்டிஸோடைய ப்ராடக்டுடைய ப்ரைஸஸை ஒரு சேல்ஸு பர்ச்சேஸு பைஸு அதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம், எப்படி ஒரு எக்கலான் ஃபார்ம் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், எப்படி வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு இந்த 3 வேரியபிள்ஸுக்கான வேல்யூஸை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுது அப்படின்றத யூனிட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக தான் வேட் ப்ராப்ளம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இல்லைனா வெறும் ப்ராப்ளம் சால்விங்களோட போயிடலாம். வேட் ப்ராப்ளம் கொண்டு வரதுக்கு மெயின் பர்பஸ் என்னென்னா, ரியல் லைஃப்பில் எப்படி வந்து ஒரு கான்செப்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. கண்டினியூ வாட்சிங். அடுத்த சம் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, ஃபீட்பேக்ஸ் இருக்குனாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இந்த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் ரிப்ளை டு யூ. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஐ வில் கெட் மோர் வியூஸ். நிறைய வியூஸ் வந்தால் தான் ஐ வில் கெட் மோர் மோட்டிவேஷன் டு போஸ்ட் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். வில் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் கொஸ்டின். பை பை.